ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று தினம் 12/12/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கள் இல்லை. ஸோ நம்ம இந்த சென்னை, தமிழ்நாடு இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ரொம்ப எதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் இல்லை. ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடிட்டோரியல் செக்ஷனுக்கு போயிடலாம். எடிட்டோரியல் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் தான். தி லாங் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ரோட் டு அசிஸ்டட் டையிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பிரிட்டனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியாவிலையுமே இருக்குது. ஸோ நம்ம ஏன் அங்கெல்லாம் போகணும் அப்படின்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ நம்ம அதே மாதிரி நம்ம இந்தியாவிலும் இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு கம்பேரிசன் மாதிரி கூட வச்சுக்கலாம். லைட்டாக கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பிரிட்டனில் எப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து பாஸ் ஆகணும். பில் வந்து நிறைய ஓட்டிங்ஸ் கெட்டு வந்து பாஸ் ஆகணும். அது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் பில் கமிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா போகும். ஸோ அங்கே வந்து நிறைய ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுன்னா ப்ரொவிஷன்ஸ் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுன்னா வந்து பண்ணுவாங்க. ஸோ மறுபடியும் அது வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் போய்ட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்க்கு போகும். ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ். ஸோ இந்த ஆக்சுவலி இங்கே என்ன கேஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அசிஸ்டட் டையிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அசிஸ்டட் டையிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப முடியாத மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க இதுக்கப்புறமா வர பேர் இன்னும் ஒரு 3 months இல்லை 4 months அந்த மாதிரி தான் உயிரோடு இருப்பாங்க. அதுவுமே ரொம்ப இப்போ இருக்கிற கண்டிஷனை விட போக போக மோசமாகிட்டே தான் இருக்கும். அப்படிங்கிற சென்ஸ் அவங்களோட உத்தரவோடு பார்த்திங்கன்னா அந்த பேஷண்ட்டை வந்து நம்ம அவங்களோட அந்த பேஷண்ட்டோடைய உத்தரவோடு நம்ம வந்து டை பண்ணுறது தான், அவங்கள வந்து இறக்க வைக்கிறது தான் பார்த்திங்கன்னா அசிஸ்டட் டையிங் அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விப்பு இல்லாமல் இந்த வந்து பிரிட்டனில் வந்து பாஸ் ஆகுது. விப்புன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஏதோ ஒரு பில் வந்து பாஸ் ஆகுதுன்னா விப்பு ஒரு வேளை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது ரூலிங் பார்ட்டி வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ரூலிங் பார்ட்டியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதை தான் சூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து பர்சனலாக நிறைய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்காது. ஸோ இந்த கேஸ்க்கு விப்புமே வந்து ஆக்சுவலி ப்ரொடியூஸ் பண்ணல பிரிட்டனில். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு இந்த அசிஸ்டட் டையிங் அப்படின்ட்டு பேசும்போது நிறையவே வந்து கான்ஃப்ளிக்ஸ் வரும். நிறையவே வந்து பார்த்திங்கன்னா நேச்சரிஸ்டிக், அதாவது காட் தான் வந்து நம்மளுடைய லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அவருக்கு தான் வந்து ரைட்ஸ் இருக்குது. அது நம்ம எப்போ டை ஆகும், நம்ம எப்போ இறக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு தான் வந்து ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அந்த இது என் உடம்பு நான் முடிவு எடுக்கிறது அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நிறையவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய போயிட்டே இருக்குது. ஸோ பட் ஆனால் இது ஏன் வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப வந்து தயங்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் ஃபிசிக்கலி டிசேபிள்டு பர்சனாக இருந்தாங்க அவங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் டக்குன்ட்டு இந்த மாதிரி எடுத்துடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே நிறைய கொடுக்குற மாதிரி ஆகிடுது. ஸோ இந்த மிஸ்யூஸ் பண்ணுறது வந்து நிறையவே இருக்குது. அப்படின்றதுனால இன்னுமே வந்து இது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட்லேயே தான் போயிட்டுருக்கு, ஒரு கான்வர்சேஷன்லேயே தான் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே சும்மா நான் கொடுக்கணும்னு நினச்சேன். இந்த அசிஸ்டட் டையிங் அப்படின்ட்டு வந்து அந்த மாதிரி பிரிட்டனில் போயிட்டுருக்கு. நம்மளோட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து இந்த கான்செப்டில் வந்து இருக்குது. ஸோ அதுதான் பாசிவ் எலித்னேஷியா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து நம்ம இந்தியாவிலுமே இது இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் ஜஸ்ட் இதை எடுத்திருந்தேன். ஸோ அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஆக்சுவலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான். வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் பாசிபிள் டு எராடிகேட் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் எஸ்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் எல்லாம் வந்து மேனுவலாக வந்து பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு நியூஸாக வந்து இது எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1993 பார்த்திங்கன்னா ப்ரொஹிபிட்டிங் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படின்ற ஒரு நேமில் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்லாம் வந்து அதாவது தான் அந்த செப்டிக் டேங்க்லாம் க்ளீன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து மேனுவலாக பண்ணக்கூடாது. நிறைய ஏதாச்சும் மிஷின்ஸ் அந்த மாதிரி வச்சு வந்து நம்ம
அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஆக்டிங்கில் வந்து வரல. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2013 வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் ஆக்ட் அப்படின்ற ஒன்று எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்னுமே வந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்றதுக்காக அவங்க அப்படி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2018 to 23 வந்து கிட்டத்தட்ட 400 பீப்புள்ஸ் இதனால் வந்து டைமே ஆகியிருக்காங்க அப்படின்றது வந்து டேட்டா சொல்லுது. ஸோ 2018 23 வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து அது நடந்துகிட்ருக்கு. அதாவது மேனுவலாக அவங்க க்ளீன் பண்ணுறாங்க. அது மூலயமா வந்து அது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான மெட்டீரியல் அப்படின்றதுனால ஸோ அவங்க க்ளீன் பண்ணுறது மூலிமா நிறைய பேருக்கு வந்து ஹெல்த்து வந்து லாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கேவெஞ்சிங், அதாவது அந்த க்ளீன் பண்ணுறது, இந்த செப்டிக் டேங்கிங் க்ளீன் பண்ணுறது, ரொம்ப ஃபீக்கஸ் மெட்டீரியல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் வந்து நம்ம ஹேண்டு யூஸ் பண்ணக்கூடாது, ஏதாச்சும் மிஷின் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே போயிட்டே தான் இருக்குது. ஆனால் இன்னுமே வந்து இது நடந்துகிட்டு இருக்குது. ஏன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேட்டாவில் வந்து லோவர் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து நிறையவே வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து இந்த இறந்து போகிறாங்க இல்லையா, ஸோ இதனால் நிறைய பேர் காம்பன்சேஷனுமே கொடுக்குறாங்க. நிறைய ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா 2023 வந்து நமஸ்தே அப்படின்ற ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நேஷ்னல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடேஷன் எக்கோசிஸ்டம் அப்படின்ற மாதிரி. இந்த மெயினாக அதுவும் இந்த ஸ்கேவெஞ்சிங்காகவே வந்து அதை எடுத்துகிட்டு வந்திருக்குது. ஸோ மேனுவலாக நம்ம வந்து ஸ்கேவெஞ்சிங் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் கான்செப்ட். அமித் இது அடுத்து இதுவுமே பார்த்தா ஆக்சுவலி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான். அமித் கிராக் டவுன் பை போலீஸ் யூஎன் டீம் விசிட் ஜம்மு ஸ்லம் ஹவுசிங் ரோஹிங்கியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரோஹிங்கியா கம்யூனிட்டி அப்படின்றவங்க மியான்மாரில் இருக்கிறவங்க. இவங்கெல்லாம் மியான்மாரில் இருக்க முஸ்லீம்ஸ் இல்லை வந்து ட்ரைபல் முஸ்லீம்ஸ் பீப்புள்ஸ் சொல்லலாம். ஸோ அவங்க வந்து பங்களாதேஷ் மூலிமா நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க இல்லீகலாக. ஸோ அது வந்து நிறைய இப்போ இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையவே அங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த நியூஸ் மூலிமா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ டெல்லியிலலாம் போய் செட்டில் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வந்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். அப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சிட்ட பிறகு தான் ஒருத்தவங்க புதுசாக வந்தாங்கன்னா அவங்கள ரெண்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஓகே சொல்லுவாங்க. ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் முன்னாடி அப்படி இப்போதைக்கு நார்மலான டேஸில் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம நார்மலாக எப்படி வந்து வந்தாங்க, நம்ம லைட்டாக விசாரிச்சுட்டு நம்ம வந்து வீடு வந்து வாடகைக்கு கொடுப்போமோ, ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருந்தாங்க. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவில் கிட்டத்தட்ட 40,000 மெம்பர்ஸ் வந்து ரோஹிங்கியா கம்யூனிட்டி வந்து வந்திருக்காங்க. ஆனால் அதில் 13,000 மெம்பர்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டா கிடச்சிட்ட பிறகு நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து அங்கேயுமே இந்த மாதிரி கரெக்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தா தான் வந்து ரெண்ட்டு கொடுப்பாங்க. அப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சிட்டா தான் வந்து அங்கே வாடகைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா வீடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய ஸ்ட்ரிக்டான இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இல்லை. இது ஆக்சுவலி கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான். இந்தியன் சயின்டிஸ்ட் டெவலப் நோவல் ஜீன் தெரப்பி டு ப்ரொவைட் ஒன் டைம் சொல்யூஷன் ஃபார் ஹீமோஃபீலியா அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. இந்த ஹீமோஃபீலியா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம நார்மலாக ஏதாச்சும் ஒரு அடிபட்டுருச்சுன்னா நமக்கு கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளட் கிளாட் ஆகிட்டு அந்த இடத்துல, அதாவது மெயினாக அது மெக்கானிசம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிளட்டு அப்புறம் வந்து ப்ரோட்டீன் தான் வந்து ஆக்சுவலி ஃபேக்டர் மெட்டீரியல் மாதிரி. ஸோ இது ரெண்டும் கம்பைன் ஆகிட்டு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த கிளாட் ஆகிட்டு அந்த பிளட் வந்து நிற்கும். ஆனால் ரொம்ப ஒரு சின்ன அடிபட்டாலுமே வந்து பிளட் கிளாட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா வந்து ஹீமோஃபீலியா மெம்பர்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்காக வந்து ஒரு தெரப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒன் அண்ட் ஒன்லி இந்த தெரப்பி மட்டும்தான் இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹீமோஃபீலியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் 2 டைப் இருக்குது, டைப் 1 டைப் 2ன்னு. ஸோ டைப் 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டர் 8 அப்படின்றது இருக்காது. டைப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டர் 9 அப்படின்றது இருக்காது. ஸோ இந்த ஃபேக்டர்ன்றது வேறு எதுவும் இல்லை, ப்ரோட்டீன் தான். ஸோ இந்த ஃபேக்டரும் அப்புறம் வந்து நம்மளுடைய பிளட் ஃபேக்டர் அண்ட் தென் பிளட் ரெண்டும் சேர்ந்து தான் வந்து கிளாட் ஆகும்.
ஸோ இந்த ஹீமோஃபீலியா டைப் 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டர் 8 இருக்காது. ஹீமோஃபீலியா டைப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டர் 9 இருக்காது. ஸோ இதுதான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். இது வந்து மற்றபடி பார்த்திங்கன்னா இது வந்து ஜெனட்டிக் டிஸார்டர் தான். ஸோ ஒரு பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு தான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா பிளட் கிளாட் ஆகிறது வந்து ரொம்பவே கிளாட் ஆகாமல் ஒழுகிட்டே இருந்தால் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயினாக இதோட கான்செப்ட் ஹீமோஃபீலியா அப்படின்றதோட கான்செப்ட். ஸோ அதை பற்றி இந்த தெராப்பி நாவல் ஜீன் தெராப்பி அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இருக்குது. இதை வந்து இதையுமே வந்து ஆக்சுவலி எடுத்துகிட்டு வர்றதுக்கு நிறைய வந்து ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த நாவல் ஜீன் தெராப்பி அப்படின்றது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது இந்த ஹீமோஃபீலியா மெம்பர்ஸ்க்கு. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயமே இல்லை. ஸோ அதனால் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது ஆக்சுவலி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்தான். இங்கே மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ்லேயுமே அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இல்லை. ஸோ நம்ம ஸ்டேட் சயின்ஸ் இந்த ஒரு நியூஸ்க்கு போயிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்பேஸில் நிறைய டெக்னாலஜி ரிசர்ச்லாம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து கிளைமேட் வந்து அஃபெக்ட் ஆகி இம்பேக்ட் வந்து அது கிளைமேட் இம்பேக்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்றது ஒரு ஒரு பேரா மாதிரி அதை பற்றி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸில் நம்ம நிறைய வந்து டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறது ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லலாம் கரெக்டாக சொல்லணும்னா. ஸோ அதாவது இந்த ஸ்பேஸில் நம்ம நிறைய ஈடுபாடுகள் செலுத்துறதுனால நம்மளுடைய கிளைமேட்ஸ் வந்து வேறுபாடு ஆகுதா அப்படின்ற மாதிரி ஒரு அனலைசேஷன் தான் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனால் நடக்குது தான். ஆனால் அந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனால் மட்டும் நடக்கலை, மற்ற நிறைய ஃபேக்டர்ஸ்னாலையும் நடக்குது. பட் ஆனால் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்னாலையும் நடக்குது அப்படின்றது வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். மெயினாக நம்ம ஸ்பேஸில் நம்ம ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ மெயினாக என்ன பண்ணுவோம், வெப்பனைஸ்டாக ஆக்கலாம். நம்மளோட ஸ்பேஸை வந்து வெப்பனைஸ்டாக நம்ம ராக்கெட்ஸ் மூலிமா ஆக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ இதை தாண்டி வந்து இந்த எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம ஸ்பேஸில் வந்து நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறது நம்ம இடத்துல வந்து நம்ம புவர் பீப்புள்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸோ அது வந்து இன்னுமே நமக்கு இம்ப்ளிமெண்ட்டாக ஏன் நம்ம வந்து அந்த விஷயத்துலேயே நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறோம். ஸோ அந்த காசுக்கு வந்து இங்கே புவர் பீப்புள்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தா ஸோ இதெல்லாம் வந்து கான்ட்ரவர்சிஸ் நம்ம ஸ்பேஸ் டெக்னாலஜியில் ஏன் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த ராக்கெட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய ராக்கெட்ஸ்னால இந்த ஃபியூயல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் நிறைய எமிஷன் வந்து பிளாக் கார்பன் வந்து வர்றது, இதனால் ஓசோனில் கூட வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. அதை தாண்டி மல்டிபிள் மெட்டல்ஸ். ஸோ இப்போ ஒரு ராக்கெட் பில்ட் பண்ணுறோன்னா நம்ம பிளாஸ்டிக்லேயோ இல்லை ஒரு நார்மலான பேப்பர் ஏதோ ஒரு மெட்டீரியலை நம்ம நார்மலாக வந்து மேக் பண்ண மாட்டோம். மெட்டல்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ராக்கெட்ஸ்னால். ஸோ அப்போ வந்து மைனிங் வந்து ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி பல ஸ்பெக்ட்ரம் வந்து இருக்குது. ராக்கெட்ஸ் மூலிமாவே நம்ம நிறைய வந்து ஈக்காலஜிக்கலாக நம்ம வந்து அஃபெக்ட் ஆகுறோம் நம்ம நார்மலாக இந்த எர்த்லேயுமே. ஸோ இதை பற்றி வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஸ்பேஸில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். கிளைமேட் இம்பேக்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோரிங் ஸ்பேஸ் பாசிங் த்ரூ ரேடார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு தலைப்பு கீழே தான் வந்து இதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. நம்ம அதை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஸ்பேஸில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ இதனால் என்னென்ன பாதிப்புகள் அப்படின்ற மாதிரியும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டான இல்லை. ஸோ ஃபைனலி வெரி சேன் மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.